2 தீமோத்தேயு 1:10 அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்படி என்றால் மரணத்திற்கு உரிய வல்லமையை அவர் உடைத்தார். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இவ்விதமா எழுதப்பட்டிருக்கு, he abolished death. அவர் மரணத்தை செல்லாக்காசாய் மாற்றினார். ஆகவே கிறிஸ்துவை மரித்தோலிருந்து தேவன் எனக்காக எழுப்பினார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் மரணம் தான் இஷ்டப்படி செயல்பட முடியாது. உங்க வாழ்க்கையில ஜீவன் தான் வேலை பார்க்கும், உங்க வாழ்க்கையில மரணம் வேலை பார்க்காது. உங்கள் வாழ்க்கையில் மரணம் ஒருவேளை கதவை தட்டுச்சுன்னா தைரியமா சொல்லுங்க, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்துக்கு தெரியும், இவனுக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு, இந்த அம்மாவுக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு. ஆகவே இந்த அம்மா வாழ்க்கையில் நம்மளால முழு விருப்பத்தோட செயல்பட முடியாது, தான் இஷ்டப்படி நம்மளால செயல்பட முடியாதுன்னு மரணம் ஒதுங்கி ஓடிடும். நம் பக்கத்தில் 1000 பேரும் நம் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அந்த மரணம் நம்மளை தொட முடியாது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் எல்லைகளிலே மரணம் செயல்பட முடியாது. தைரியமாயிருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.